நான் ஒரு நிமிஷம் உங்க எல்லாரையும் நான் டைரக்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் எல்லாரும் அவர்களுடைய விரல்களாக இந்த சொடக்கு சத்தத்தை எழுப்ப முடியுமா? எழுப்புங்க. இன்னும் கை தட்டுற மாதிரி இன்னும் கேட்கணும். சொடக்கு தேங்க்யூ. நான் முதல்ல நன்றி சொல்ல விரும்புகிறது இந்த படத்தை முன் வந்து அழகாக தயாரித்த ஏவா என்டர்டைன்மெண்ட் குமார், சமீபத்தில் நம்ம தத்தோ கணேசன் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மீட் பண்ணாங்க சென்னையில். ரொம்ப ரீசெண்டா அப்போ சூப்பர் ஸ்டார் இவரை பார்த்தோன்னே என்ன மாதிரியே நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, இன்னும் உங்களை மாதிரியே நான் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட தயாரிப்பாளர் தத்தோ கணேசன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டேன். கொஞ்ச நேரம் பேச ரொம்ப முக்கியமான எங்க இயக்குநர்கள் ஒரு சுட்டி பையன் யார் அப்படின்னு சொன்னா நம்ம வெங்கட் பிரபு. அவரை ஒரு இடத்துல கட்டி போட்டு உட்கார வைக்கிறதுன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் மீறி அவர் வந்து கட்டுப்பட்டு வந்து இங்க அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே அதுவே இந்த விழாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம டைரக்டர் நிதிசாமி நந்தன் ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நண்பர். அவர் கைப்பட்டு துறங்கின பல விஷயங்கள் இருக்கு, பல படைப்பாளிகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஜனநாயகன் வரைக்கும் ஒரு மைலேஜ் வந்திருக்கக்கூடிய இயக்குனர் ஹெச் வினோத் அவர்களுக்கு அந்த சதுரங்க வேட்டை படத்தின் மூலமா ஒரு அடையாளம் கொடுத்தது வந்து நம்ம நீங்க பார்க்கணும். அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ரொம்ப கரெக்டா கணிப்பாரு, ரொம்ப அழகா அதை செயல்படுத்துவாரு. அவருக்கு வந்து ஒரு சினிமா இயக்குனர் அப்படிங்கிறத தவிர்த்து ஒரு கவிஞர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்கு, தயாரிப்பாளர்கள் ஒரு அடையாளம் இருக்கு. இதெல்லாம் போக நான் ரொம்ப பிரமிச்சு போய் பார்க்குற விஷயம் வந்து அவருடைய அந்த மெடிடேஷன். எவ்வளவு ஒரு ப்ராப்ளங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அழுத்தங்கள் இருந்தாலும் அவர் தன்னை தன்மயப்படுத்திக்க தவறுதலே கிடையாது. மெடிடேஷன் பண்ணணும். எனக்கு வந்து என் படத்தில் ஜெமினி படத்தில் நடித்த ஜெமினி பாலாஜி அவர்கள் மூலமா காமராஜ் அவர்கள் எனக்கு பழக்கமானாங்க. காமராஜை பற்றி அவர் பாலாஜி சொல்லும்போதே சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப ஒரு உத்வேகமான ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்சனாக நான் அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அப்போ எனக்கு வந்து அவரோட முதல் மீட்டிங் பேசும்பொழுதே அவர் சொன்னாரு, நம்ம ஒரு படம் ஆரம்பிக்கணும்னா ஆஃபீஸ் முதல்ல போகணும் இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னது, சார் முதல் விஷயம் நமக்கு ஆஃபீஸே தேவையில்லை சார், இன்னைக்கு வந்து இது மொபைல் இருக்கணும், நம்ம மொபைல் தான் ஒரு படம் எடுக்கிறதுக்கு நமக்கு தான் ஒரு ஆஃபீஸ் அப்படின்னு. அது ரொம்ப புதுசாக இருந்தது.
வந்து இன்னைக்கு இந்த படம் எடுக்கிற வரைக்கும் மொபைல் தாங்க ஒரு ஆஃபீஸ். மொபைல் ஆஃபீஸ் வந்து அவர் இருந்தார். அப்படிப்பட்ட என்னோட ரீசெண்டாக ஸ்கிரிப்டெல்லாம் அந்த படங்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக நாங்கள் அவரோட அந்த செட்டிங்ஸ் என்னோட இருந்து அவர் ட்ராவல் பண்ணப்போ அவர்கிட்ட ஒரு லேட்டரல் திங்கிங் இருக்கிறத நான் கவனித்தேன். ஒரு நல்ல ஒரு டைரக்டராக பரிபலிக்கக்கூடிய ஒரு எல்லா விதமான அம்சங்களும் அவர்கிட்ட இருக்கு. எல்லாம் ஒரு கதை சுத்தம் பார்க்கலாம் அவ்வளோ நல்லா இருக்கும். சரி, ஓகே, நம்ம எங்களோட ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது எதேச்சியாக அமைந்த ஒரு விஷயம். அது எப்படின்னா இந்த லிங்க் எப்படி வருது அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எனக்கு காமராஜ் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கதை அறிமுகம் பண்ணி வச்சார். அவர் நம்ம அபிஷேக். அமிதாப் பச்சன் அவர்களுக்கு கதை சொல்லணும் அப்படின்னு ஒரு இது இருந்தது. அதுவும் 2-3 நாள் அந்த கதையை அமிதாப் சார் முன்னாடி நம்ம போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது எப்படி நம்ம வந்து ஹிந்தியில் சொல்ல போகிறோம் போது காமராஜர் சொன்னாரு, இந்த மாதிரி அபிஷேக் இருக்காங்க. அபிஷேக் வந்து மும்பையிலே கலந்து ஹிந்தி நல்லா அத்துப்படி அவர் வந்து தீவிரமான அமிதாப் பக்தர், அவரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு கிட்டத்தட்ட 1.5 நாள் நான் சொன்ன கதையை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் கிட்ட எனக்காக அவர் வந்து அந்த கதையை டைரக்ட் பண்ணாங்க. அதுலேருந்து அவரோட என்னுடைய டிராவல் ஆரம்பிச்சது. இப்போ என்னுடைய டிராவல் வந்து வரும் பொழுது லிங்கு கிட்ட ஆட்டோமேட்டிக்காக நான் காமராஜை அறிமுகப்படுத்தி வைக்கும்போது ஒரு கதைக்கு ஒரு சரியான ஒரு தளம் ஒன்று வேணும், ஒரு களம் ஒன்று வேணும் அப்படிங்கும்போது நான் பின்னாடி இருக்கேன், நீங்கள் எந்த கவலையும் வச்சுக்காதீங்க, நீங்கள் அந்த ஆஃபீஸை யூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் எல்லாமே பண்ணுங்க, நான் பின்னாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் நம்ம டைரக்டர் லிங்குசாமி அவர்கள் வந்து காமராஜருக்கு கொடுத்தாங்க. அப்போ அதில் வந்து அந்த கதையை வந்து அவர் சொன்னப்போ ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இது தமிழ் சினிமாவுக்கே புதுசு. இந்த விஷயம் வந்து ரொம்ப அழகாக அவர் வந்து டைரக்ட் பண்ணார். அப்போ நான் வந்து வாலண்டியராக நான் சொன்னேன், இந்த படத்துக்கு வசனம் எழுதுறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது, நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா இந்த ப்ராஜெக்டுக்குள்ள நானும் ஒரு அங்கமாக இணைஞ்சேன். அதுக்கு இதுக்கு யாரெல்லாம் ஆர்டிஸ்ட், என்ன மாதிரி டெக்னீஷியன்ஸ் நம்மலாம் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு பண்ணும்போது முதல்ல இதுக்கு வந்து முக்கியமான தேவை வந்து நம்மளுடைய ப்ரொடியூசர்ஸ். அப்போ முத்துக்குமார் சார் வந்து நான் மீட் பண்ணேன். அவர் தான் இந்த தேவா என்டர்டைன்மெண்ட் அவர் வந்து முதல் முறையாக ஒரு படத்தை வந்து காமராஜர் பற்றி தெரிஞ்சு அவருடைய நேர்மை அவருடைய உழைப்பு ரெண்டுத்தையும் தெரிஞ்சு சரி காமராஜ் நான் அந்த படத்தை வந்து தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்வந்தார். அப்போ இந்த கதை முழுக்க மலேசியாவில் தயாராகணும் அப்படிங்கும்போது நம்முடைய மலேசியா ரஜினிகாந்த் திரு தத்தோ கணேசன் அவர்கள் வந்து அதுக்கு முன்வந்தார். ஸோ இப்படி ரெண்டு ஒரு சக்திகளும் இணைஞ்ச உடனே இந்த படத்தினுடைய அடித்தளம் வந்து ரொம்ப காங்கிரீட்ல பண்ண மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுல ஆர்டிஸ்ட் யாரு என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த கதை டிமாண்ட் பண்ணது இதெல்லாம் சேர்ந்து நட்டி அவங்க வந்து எனக்கு நட்டி ரொம்ப பிடிக்கணும். நான் பாவம் போகும்போதெல்லாம் அவங்களெல்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கெப்பாசிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இயல்பாக ரொம்ப அழகாக பண்ணக்கூடியது. அப்போ அவரை வந்து இந்த கேரக்டருக்கு வரும்பொழுது அவர் சொன்ன மாதிரி இந்த கேரக்டர் வந்து ஒரு ஷேர்டு ஒரு கேரக்டர். இதை ரொம்ப அற்புதமாக பண்ணக்கூடிய திறமை வந்து நட்டிக்கு இருக்கு. அப்போ நட்டி ரொம்ப அழகாக நட்டி வரும்போது இதில் ஒரு கியூட்டான ஒரு கதாபாத்திரம் அது டிமாண்ட் பண்ணது. அது வந்து இன்னைக்கு மகாராஜாவுக்கு ஒரு படம் எடுத்த நிக்கிதன் அவர்களுக்கு ஒரு முகவரி கொடுத்து துணிஞ்சு அவருடைய குடும்ப பொம்மைங்கிற படத்தை தயாரித்து நடித்த விதா அவர் வந்து ரொம்ப அழகாக புரிஞ்சு வந்தார். விதா கிட்ட ஒரு நல்ல ஒரு விஷயம்
இயல்பாகவே அவருக்குள்ள ஒரு எழுத்தாளர் இருக்கலாம், அவருக்குள்ள ஒரு இயக்குனர் இருக்காரு, அவருக்குள்ள ஒரு நல்ல ஒரு தேர்ந்த ஒரு நடிகர் இருக்காரு. ஏன்னா நடிப்புக்காக பயிற்சி கூட்டுக்கட்டையில் பெற்ற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட் வருகிறார். ஸோ அவர் வந்து வெளியில எந்த இமேஜ் கிரியேட் ஆகிடுதுன்னா, விதாஸ் ஒரு படத்துல நடிக்கிறாருன்னா அந்த படம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி விதாஸ்